இவங்களுடைய குறிய ஏழை பெண்கள் அழகாக இருக்கணும். இந்த காப்பி ஒன்று யாருக்கு போகுதுன்னா சபரீஷ கைக்கு வந்துடுது. யாருடைய பாலியல் வீடியோ? கேசவ விநாயகத்தினுடைய பாலியல் வீடியோ. ஆனந்த விட, ஜூனியர் விட, அவங்க ஆத்தா விட, அம்மா விட, பாட்டை விடன்னு. அப்போ எது பிடுங்குறக்கா பத்திரிக்கை நடத்துகிற? ஆளு குட்டையாக இருப்பார், வெள்ளை மீசை வச்சுருப்பார், காவி சட்டை, காவி வேட்டி, கலட்டி போட்டால் அதுவும் இல்லை. இந்தியா முழுக்க அவர் தான் அமித்ஷா, ஜெய்ஷா, பகதூர் ஷா, பட்டாஷா. அவருக்கு முன்னாடி சசிகலா, திவாகரம் பூரா மன்னார் குடியிருந்து அந்த பக்கம் வேதாரண்ய கடல் பக்கம் போய் ஒதுங்க வேண்டியதுதான். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். பிஜேபியில் அந்த அமைப்பு செயலாளர் பதவி உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் அது அந்த பணிகளை செஞ்சிட்ருப்பாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திரு கேசவ விநாயகன் இருந்தார். தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் அவரே விரும்பி போயிருக்காரா, இல்லை அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரா? இல்லை, இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு செயலாளர் தான் கொள்கை வகுப்பாளர். ஆர்எஸ்எஸ் இயக்கம் எதை சொல்லுகிறதோ அதை தான் மோடியை கேட்கணும், அமித்ஷாவை கேட்கணும். அப்படி தான் அந்த அமைப்பு கட்டப்பட்டிருக்கு. இப்போது கேசவ விநாயகம் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் நயினார் நாகேந்திரன் கேட்கணும். நீங்கள் 11 வருடம் ஆயிடுச்சு கேசவ விநாயகத்தை போட்டு. 6 மாநில தலைவர்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். போனோம் யாருன்னு கேட்டிங்கன்னா சிபிஆர், பொன்னார், அதே போல் தமிழிசை, எல்முருகன், அண்ணாமலை, நயினார். 6 பேரையும் இவர் தான் மேனேஜ் பண்ணார். நீங்கள் இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வாரிய தலைவர்கள், அதாவது சென்சார் போர்டு, அத்தனை பேரும் பெண்கள். காயர் போர்டு, ரயில்வே, பெட்ரோலியம், இது எல்லாத்துக்குமே உறுப்பினர்களை போடுவாங்க. இவர்கள் அதில் ஒரு பெரிய அதிகாரமிக்க பதவி. கேசவ விநாயகம் யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் அந்த பதவிக்கு வருவாங்க. இது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார மையமாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கேசவ விநாயகம் தான். கேசவ விநாயகம் யாருக்கு கட்டுப்பட்டவர்னா பிஎல் சந்தோஷுக்கு கட்டுப்பட்டவர். பிஎல் சந்தோஷ் தேசிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கொள்கை வகுப்பாளர். இந்த கேசவ விநாயகம் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய கொள்கை வகுப்பாளர். அப்போ இவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருந்தவரை தேர்தல் வருகிற பொழுது தூக்கி வெளியே போடுறாங்க. ஏன் வெளியே போடுறாங்கன்னா, ஒரு புகார் இப்போ வந்திருக்கு. என்ன புகார்னா, சிவசுப்பிரமணியன் பாஜகவினுடைய பொருளாளர், இந்த பாஜகவினுடைய இணை பொருளாளர் ஒரு கல்லூரியை கட்டி வச்சுருக்கார், மருத்துவமனை கட்டி வச்சுருக்கார். இந்த மருத்துவமனை கல்லூரி எல்லாம் சில பல 100 கோடி ரூபாய்க்கு பெருமானது. இந்த இயக்கத்துக்குள் வரும்போது சாதாரண நபர். இந்த கல்லூரி எதுக்குன்னா, நீங்கள் எப்ஸ்டீனெல்லாம் இங்கே வீதிக்கு எப்ஸ்டீன் இருக்கான். இந்த கல்லூரி பெண்கள் தங்களை ஸ்காலர் இவங்களுடைய குறிய ஏழை பெண்கள் அழகாக இருக்கணும். இதில் அந்த கல்லூரியில் பாதிக்கப்பட்ட பெண் பேராசிரியர்கள் ஒரு 3 பேரை கொண்டு வந்து விகடனில் வீடியோ பதிவு பண்ணுறாங்க. இவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. இந்த விகடன் பார்ப்பான் சீனிவாசன். இதில் பதிவு செய்த பிறகு இந்த காப்பி ஒன்று யாருக்கு போகுதுன்னா, அங்கே இருக்கிற விகடனில் நிருபரே கொண்டு விற்றுருவான். 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவான். 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவான். விற்ற பிறகு சபரீஷ கைக்கு வந்துடுது. யாருடைய பாலியல் வீடியோ? கேசவ விநாயகத்தினுடைய பாலியல் வீடியோ. வந்த பிறகு திமுக சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஆனந்த விகடன் மீது நான் இப்படி குற்றம் சாட்டுவதற்கு ஒரு ஆதாரத்தை சொன்னால் தானே நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் சங்கராச்சாரியார் கொலை எங்கள் காஞ்சிபுரத்தில் சங்கர்ராமன் கொலை செய்யப்பட்டார். காஞ்சி கோயிலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டவர். முதல்ல போனவர் ஜூனியரோட நிருபர் தான். ஜூனியரோட நிருபர் போய் சீனிவாசனுக்கு ஃபோன் அடிக்கிறார். ஐயா, சங்கர்ராமனை கொண்டு விட்டார்.
சங்கராச்சாரியார் பேரை தான் சொல்கிறாங்க. நீ முதல்ல அங்கேருந்து கிளம்பி வா, இருக்காத. யார் சொல்கிறா? சீனிவாச ஐயங்கார். யார் அவர்? அதிபர். விகடனுடைய அதிபர், இந்த நாட்டினுடைய அதிபர் மாதிரி விகட அதிபர். இந்த பாப்பா பயலுக்கு தான் இந்த தமிழ்நாட்டுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்காங்க. கிளம்பி வந்துடு, அங்கே இருக்காத. அப்போ எது பிடுங்குறக்கா பத்திரிக்கை நடத்துகிற? ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், அவங்க ஆத்தா விகடன், அம்மா விகடன், பாட்டா விகடன். பாப்பானை எப்படி இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு பிறகு இந்த செய்தியை அறிந்து அங்கே போனவர் தான் நக்கீரன் பிரகாஷ். நக்கீர கோபால அண்ணன் சொல்கிறாரு, அப்போ அது செய்தி விடாமல் எடு, இந்த செய்தியை தொடர்ந்து எடு. கொலை நடந்தப்போ ஸ்பாட்டுக்கு போனார் யார்? ஆனந்த விகடன் ரிப்போர்ட்டர். செய்தி வந்து ஆனந்த விகடனில் வரவே இல்லை. செய்தியை உலகத்துக்கு கொண்டு வந்து யார்? நக்கீரன். அப்போ இவனுடைய லட்சணம் புரியுதா? அப்போது உண்மைகளை கொள்ளுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இந்த நிறுவனங்கள். அப்போது இந்த 3 பெண்கள் கொடுத்த வீடியோ அப்படியே கூட விற்றுவிட்டானுங்க. யாருக்கிட்ட? சபரீஷக்கிட்ட. சபரீஷை இது எதுக்கு பயன்படுத்துகிறாரு? கேசவ விநாயகத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார். இது ஒரு ட்ராக். அப்போது கேசவ விநாயகன் மீது பல பாலியல் புகார்கள். அந்த பெண்கள் கொடுத்த புகார் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆளு குட்டையாக இருப்பார், வெள்ளை மீசை வச்சுருப்பார், காவி சட்டை, காவி வேட்டி, கலட்டி போட்டால் அதுவும் இல்லை. அப்போது நீங்கள் பல பெண்களோடு பாலியல் தொடர்பு இந்த கேசவ விநாயகர். இது ஆரம்பத்தில் அலிசாவே சொல்லுத. பாஜக ஆட்கள் பூரா இவர் பெண்கள்கிட்ட தாங்க பேசுவார். இருக்கிறத ஒரு 3 அடி 3 அடி. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அத்தனை அரசியல் மையங்களையும் கட்டுப்படுத்துகிற கேரளாவை சேர்ந்த நபர் இவர். தமிழை கூட இல்லை, கன்னியாகுமரின்னு சொன்னார். ஆமாம், கன்னியாகுமரி நாயர். தமிழை எவ்வளோ முட்டா மட்டமான பையன் பாருங்க. கேரளா நாயர், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர், கொள்கை வகுப்பாளர். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பவர். ஏண்டா நாயர், நம்பியூரி, பாப்பான், பரதேசி, பண்டாரம், தினமலர், நம்பியுதிரி, இப்படி இவர்கள் தான் தமிழர் தலை முழங்க அரைப்பது. இப்போது ஏன் தூக்கி வெளியே போட்டாங்கன்னா, இப்போ திமுக அந்த வீடியோ வெளியிட போகிறான். திமுக தேர்தல் நெருங்க கேசவ விநாயகம் அந்த புறத்தில் நிர்வாண டான்ஸ் ஆடுறதை போல் என்ன வரப்போகுது? சமூக வலைதளங்களில் திமுக தட்டியோட போகுது. ஏற்கனவே அவரை பிளாக்மெயில் பண்ணி சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிக்கும் பொழுது இன்றைக்கி அவரை வந்து ஒருவேளை சொல்ல மாதிரி அந்த மாதிரி சாதிச்சிருந்தா இவர் இப்போ பிளாக்மெயில் பண்ண வேண்டிய தேவை என்ன வருது சார்? பிளாக்மெயில் பண்ணுறதுங்கிறது தேர்தல் வருகிற பொழுது ஆதாயத்தை கருதி எப்போ வேணால் பண்ணுவாங்க சார், எப்போ வேணாலும் பண்ணுவா. ஏன்னா இருக்கிறத ப்ளூ ஃபிலிம் வீடியோ. இது அவர் இன்னும் 20 வருஷம் கழிச்சாலும் நடக்கும். ஏன்? பாஜகவை பலவீனப்படுத்தணும்னா 11 ஆண்டு காலமாக இவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு செயலாளர் இருந்தார். பாஜக லட்சணத்தை பாரு, ஆர்எஸ்எஸ் லட்சணத்தை பாரு. எப்போ விடலாம்? அதை எப்போ வேண்டுமானாலும் விடலாம். காரணம் இது பாலியல் பற்றிக்கும். எப்போ போட்டாலும் இது என்னது? பற்றி கொள்ளும். அப்போ தேர்தல் வருகிற பொழுது இது இப்போ இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர்களை அடிக்கடி தூக்க மாட்டான். ஏன் தூக்க மாட்டான்னா, இவர்கள் தான் நம்பிக்கையான நபர்கள். இவர்கள் தான் நம்பிக்கையான நபர்கள். இப்போது கேசவ விநாயகத்தினுடைய அத்தனை பணமும், கோடிக்கணக்கான ரூபா பணமும் நீங்கள் பெரம்பலூர் சிவசுப்பிரமணியத்து இருக்குது. அவர் தனலட்சுமி சீனிவாசனுடைய பினாமி. டெல்லியில் நடக்க வேண்டிய வேலைகளை பூரா செஞ்சு கொடுக்குற புரோக்கர். இப்போ இவரே காலேஜ் வச்சுருக்கார். ஏன்டா பல கல்லூரிகளிலிருந்து பெண்களை ஏன் பயன்படுது? நிர்மலா தேவி கதை தான். ஆளுநர் மாளிகை சம்பளம் பண்ண நிர்மலா தேவி கதை தான். தனலட்சுமி சீனிவாசன் திமுகவோட நெருங்கி இருக்கிறவர் தானே? ஆமாம், அவங்க பையன் கூட ஆமாம். அவர் எம்எல்ஏ. காசு கொடுத்தா எம்எல்ஏ வாங்குற, வேற ஒன்றும் இல்லை. இப்போ எம்பி ஆகணுமா, எம்எல்ஏ ஆகணுமா, என்ன பதவி வேணும்? பச்சைமுத்தியில் பல கோடி தொண்டனா வச்சிருக்கார் கட்சியில். டுபாக்கு ஒரு கட்சி, உடனே 50 கோடி ரூபா மாப்பிள்ளை தூக்கி மூஞ்சில் வீசி எறிகிறாரு. அவருக்கு பெரம்பலூர் கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு கௌரவமாக எம்பி வேணும். 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சுருக்காரு. 3000 கோடிக்கு சாதாரணமாக அவருடைய சொத்து மதிப்பு 3000 முதல் 5000 கோடி. அப்போ அவர் 50 கோடி கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லை. தனலட்சுமி சீனிவாசனுடைய மகன் கதிரவனுக்கு திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. திமுக உறுப்பினர் கிடையாது. போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், ஊர்வலம், ஜெயிலு, பெயில் ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளைகிட்ட ஒரு 50 கோடி கொடுத்தா யார் வேணாலும் எங்கே
இப்போ சம்பல் பள்ளத்தாக்குலேருந்து ஆள் வந்தாலும் இங்கே எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம். இப்போ இந்த விஷயத்தில் வெளியில் நாளிதழ்கள் என்ன வருதுன்னா, அண்ணாமலைக்கும் அவர் கேசவ விநாயகனுக்கும் பொருந்து வரல. அதே நேரத்தில் அவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து அப்படியே ஒதுங்கி இருக்கிறாரு, கொடுக்குற தொகுதி பொறுப்புகள் வேணான்றாரு. அவரும் அப்படியே நகர்ந்து போகிறாரா இல்லை நகர்த்தப்படுகிறாரா? இல்லைங்க, ஊடகம் பூராமே ஆர்எஸ்எஸ் ஊடகங்க. தினம் மலம், அது டெய்லி மலம். பாஜக தினத்தந்திக்கு 650 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்கான். அப்போ அது தின வாந்தி, தினம் செரிக்காமல் வெளியே தள்ளுறாங்கல்ல, அதுதான் செய்தி. எவ்வளவு செய்தி இருக்குது. எல்லா செய்திகளையும் கொலை செய்யப்படுகிறது. எத்தனை செய்தி வேணும் இந்த ஆளுங்கட்சிக்குள்ளே? எத்தனை 1500 செய்தி இருக்குது. ஒரு நாளைக்கு 1500 செய்தி இருக்குது. அதெல்லாம் போடுறதே இல்லை. நடிகைகள் கர்ப்பமான ஆள், நடிகை அந்த நடிகரோடு தொடர்பு, இதுதான். கன்னித்தீவு, சிந்து பாத்து, இது பூரா ஆர்எஸ்எஸ். இது தினமணி வைத்தியநாத ஐயர் இங்கே பத்திரிக்கை நடத்துகிறார். பாலக்காட்டு ஐயர், ஏன் தமிழில் ஆளே இல்லையா? தினமணி ஆசிரியர் யார்? வைத்தியநாதன். இப்படி எல்லாம் எடுத்துங்க. தமிழர்களுக்கு விரோதமான நபர்கள் தான். உண்மை மக்கள்கிட்ட சேரவே கூடாது என்பதற்காகவே இவர்கள் பத்திரிக்கை நடத்துகிறான். உண்மை நிலைமை என்னென்னா, பாலியல் புகார் கேசவ விநாயகத்து மேலே, அதன் காரணமாக டெல்லிக்கு தகவல் அறிந்த பிறகு தேர்தல் நேரத்தில் இது பெருசாகிரும். அதனால் இவரை இப்போ தூக்கிடுங்க. இதுதான். அண்ணாமலைக்கு எடப்பாடி சீட்டே இல்லைன்ட்டார். அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு உனக்கு இல்லை. அவர் என்ன நினச்சார்? மாநில தலைவராக இருந்து இந்த தேர்தலை சந்திக்கலாம், எப்படி ஒரு 5000 கோடி அடிக்கலாம், இப்படி ஒரு கணக்கு போட்டார். இல்லை முதல்வர், துணை முதல்வர் எல்லாம் தெருவு கொண்டார். வந்த பிறகு இப்போ இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பது தான் அண்ணாமலையினுடைய கனவு. அண்ணாமலை தான் ஓபிஎஸ்ஐ, சசிகலாவை பின்னணியிலிருந்து இயக்குவதே இவர் தான். ஏன் தன்னுடைய பதவி இல்லாமல் தெருவுக்கு தள்ளி விட்டது யார்? எடப்பாடி. அப்போ எடப்பாடியை தெருவுக்கு கொண்டு வருவதுதான் தன்னுடைய வேலை. 5000 கோடி பணம் இருக்குது. லண்டனில் பதுக்கி இருக்காரு, துபாயில் வச்சுருக்காரு. ஒரு இடமே 100 கோடி ரூபா. இந்த மாரிதாஸ் கும்பலே அடிச்சது. இப்போ மாரிதாஸையும் காணும். அப்போ பணம் என்பது திமுகவை மிரட்டி, இங்கே இருக்கிற பில்டர்களை மிரட்டி ஒரு 5000 கோடி சேர்த்துட்டார். 5000 கோடி குறைஞ்ச வச்சு. நான் எப்படி சொல்கிறேன்னா, சவுக்கும் மதன் ரவிச்சந்திரனுமே பல கோடிகளை வச்சுருக்கேன். நீங்கள் சவுக்குக்கு வந்த 3வது பொண்டாட்டி மாலவிய சொத்து மதிப்பு 50 கோடி இருக்குது. அப்போ அண்ணாமலை சேர்த்திருப்பார், இது மாதிரி 10 மடங்கு சேர்த்திருக்க மாட்டாரா? இங்கே 1000 கோடியில் சாதாரண விஷயம். இப்போ தேர்தலுக்கு 2 கட்சி 5000 கோடி இறக்க போகிறோம். யாருக்கா தெரியுமா? அத்தனை பேருக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறான். எத்தனை கோடி? 6.5 கோடி பேருக்கும். திமுக கொடுப்பான், அதிமுக கொடுப்பான். அப்போ எத்தனை 1000 கோடி எங்கே தேடியிருப்பான்? அதெல்லாம் மக்களுக்கு வரி பணம் தான். நேரு 500 கோடி செலவு பண்ண போகிறார். செந்தில் பாலாஜி 500 கோடி செலவு பண்ண போகிறார். நம்ம கராத்தே பாபு, அல்லுலையா பாபு, சேகர் பாபு 500 கோடி செலவு. அவர் 25 தொகுதி. மூர்த்திக்கு 500 கோடி. அப்போ 2000-3000 கோடி கணக்கு. இந்த 2000-3000 கோடி எங்கிருந்துங்க வந்தது? நீங்கள் நான் கட்டுற வரிப்பணம் வேலையே செய்யாமல் அப்படியே திருடப்படுகிறது. இவன் 1000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இந்த நம்ம பையன் 1000 ரூபாயும் கோட்டரும் காக்கா பிரியாணி எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்போ இதுதாங்க அரசியல். கேசவ விநாயகம் பிரச்சனை. திமுக அந்த கேசட்டை கையில் எடுத்த பிறகு திமுகவும் போடாது. புலி வருது, புலி வரவே வராது. கீரி பாம்பு சண்டை விடுற கதை தான். இப்போ கேசவ விநாயகத்தை பற்றி எந்த ஆடியோ வீடியோ கண்டிப்பாக வெளியே வராது. ஆனாலும் வந்தால் என்ன செய்வது? பாஜக முன்ன எச்சரிக்கையாக அவரை தூக்கியாச்சு. இதுதான் காரணம், வேறு எந்த காரணம்? அண்ணாமலை அவர்களுக்கும் இப்போது அவர் எம்எல்ஏ சீட் நிற்பதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? அண்ணன் எடப்பாடி தரவே மாட்டேன்ட்டார். ஏன்னா இவர் அசம்பிளிக்குள்ள வந்தால் 5 வருஷம் தொல்லை, டிடிவி உள்ளே வந்தால் 5 வருஷம் தொல்லை, சசிகலா உள்ளே வந்தால் 5 வருஷம் தொல்லை, ஓபிஎஸ் உள்ளே வந்தால் இவர்கள் பூராமல் எடப்பாடிக்கு இடையூறு செய்வதற்கும் பாஜகவுடைய செழிப்பர் செல்லாதான் உள்ளே வருவாங்க. அப்போ எடப்பாடி விரும்புவாரா? இதுதான் முழு காரணம். இவர்கள் பிஜேபி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறான். அந்த ஆரம்பிக்க போகிற ஆட்டத்துக்கு இவர்கள் தான் பிளேயர்கள். அப்போது எடப்பாடி விடுவாரா? இதுதான். இப்போ நீங்கள் சசிகலாவை பற்றி சொன்னீங்க. நாம் இன்றைக்கி ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அவங்க அண்ணன் திவாகரன் அண்ணன் இல்லை தம்பி திவாகரன் ஒரு அண்ணா திராவிடர் கழகம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவங்களும் இவங்களும் சேர்ந்து விஜயோட ஒரு கூட்டணி நிகழ்த்தி தேர்தலை சந்திக்க போகிறதாக ஒரு செய்தி வருது. இது சரிங்களா? இல்லை, இது ஊடகம் என்பது ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறவன் 500 ரூபா கவர் வாங்குறவங்களாம் ஊடகம்னு இப்போ கிளம்பிட்டான்.
எந்த செய்தியும் உண்மை இல்லை, எந்த செய்தியும் உண்மையை நோக்கி போவதும் இல்லை. அவனுக்கு 500 ரூபா கவர் தேவை, கோழி பிரியாணி சிக்கன் நிருபர்னு தினமலர் அடிக்கடி போடுவான். அவர்கள் கிளப்புகிற செய்தி அது அல்ல. பையன் ஜெயானந்த் விஜயோட உட்காந்து பேசிட்டு தாங்கலாம் செய்தி இல்லை இல்லை, அதெல்லாம் இந்த கோழி பிரியாணி சிக்கன் நிருபர் 500 கவர் வாங்குற பயிர் இருக்கானு இல்லை, 500 பேர் அப்படி தெரியுறான். அவ்வளோ பேரும் நீங்கள் பத்திரிக்கைன்னு என்னென்னு தெரியாது, அரசியல்னா என்னென்னு தெரியாது, நிருபர்னா என்னென்னு தகுதி எதுவுமே தெரியாது. கோழி பிரியாணி சிக்கன் பத்திரிக்கையாளரே அல்லாத பல பேர் பத்திரிக்கையாளர் சங்கம் வச்சு நடத்துகிறான், எனக்கு தெரியும். அந்த இது ஸ்டிக்கரு, ஐடி கார்டு, கருவாடு விற்கிறவன், நண்டு விற்கிறவன், மீன் விற்கிறவன், மெரினா பீச்சை சுண்டல் விற்கிறவன் பூரா வச்சுருக்கான் அந்த கும்பல். அது அல்ல. இப்போது விஜய் சொல்லிட்டார் அக்யூஸ்டுகளை சேர்த்த மாட்டோன்ட்டார். சசிகலா மேலே எத்தனை கேஸு, எவ்வளோ நாள் ஜெயில் இருந்தது? 4 வருஷம் இருந்தாங்க, இன்னும் 1500 கோடி சொத்து குவிப்பு இருக்குது. அப்போது விஜய் சேர்த்துட்டு நான் தீய சக்தி திமுக இல்லை, இவன் தன்னை என்ன சொல்கிறாரு, அவர் தூய சக்தி. தூய சக்தி. நான் தூய சக்தின்னு எப்படி சொல்ல முடியும் யாரை வச்சுக்கிட்டு? சசிகலா. அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% அந்த கோழி பிரியாணி சிக்கன் 500 கவர் பாட்டி கிளப்பி போடுறது திமுக பக்கம் செட்டில் ஆகிட்டாங்க. இது திமுக இதுதான் செய்தி. திமுக 55 தொகுதிகளை குறித்து கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் நில்லுங்க. அதாவது கூட்டணியா தனியாக நிற்கிற தனியாக கூட்டணியில் எப்படி சேர்த்துவான்? எல்லாம் அண்டர் கிரவுண்ட் அரசியல், எல்லாம் அண்டர் கிரவுண்ட் அரசியல். 55 தொகுதிகளில் நீங்கள் நில்லுங்க. முக்குளத்தோர் ஓட்டை பிரிங்க, ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தோற்று போயிடும். ஏன்னா தினகரன் செஞ்சார்ல, ஆமாம், அதே போல் நீங்கள் செய்யுங்க. தொகுதிக்கு 10 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணுறோம். 55 தொகுதிக்கு 550 கோடி தயார், மூட்டை முடிச்சலாம் தயார். சிவாஜி படத்தை சொல்கிற மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்னு இப்போ திமுக முடிவு பண்ணிடுச்சு. இப்போ ஓபிசியும் இந்த வட்டத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஓபிசி டெல்லிக்கு வர சொல்லி அமித்ஷா லெஃப்ட் ரைட் விழுவிடும் வெளுத்துட்டு இருக்கார். 3 சீட்டு தர போய் சேர்ந்துக்கு. இல்லை எனக்கு அவைத்தலைவர் கொடு, யார்? ஓபிஎஸ். சசிகலா எனக்கு அவைத்தலைவர் கொடு. அப்போ 2 அவைத்தலைவர் உருவாக்க வேண்டிய தேவை எடப்பாடிக்கு இருக்குது. எடப்பாடிக்கு சாவகாசமாக வேண்டாம், நீ நின்று திமுகன்னு பார்த்துக்கலாம். அதான் அமித்ஷாட்ட விட்டார் யார்? எடப்பாடி. அமித்ஷா இந்த நாள் வழக்கு போட்டு கழிதிங்கிறதுக்கு பீகாருக்கு அனுப்புவதை தவிர வழி இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி தோக்கணும்னா அமித்ஷாவோட நேரடியாக சசிகலா போதுன்னா திவாகரன் போதுன்னு என்ன பண்ணுவார் அமித்ஷா? அவர் வேலைக்கு அமைப்பார்ல. அமித்ஷா இந்தியா முழுக்க அவர் தான் அமித்ஷா, ஜெய்ஷா, பகதூர் ஷா, பட்டாஷா. அவருக்கு முன்னாடி சசிகலா திவாகரன் பூரா மன்னார்குடியிலிருந்து அந்த பக்கம் வேதாரண்ய கடல் பக்கம் போய் ஒதுங்க வேண்டியதுதான். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. திமுக இந்த செயல் திட்டம் கண்டிப்பாக அமித்ஷா அமைதியாக இருந்தால் இது நடக்கும். அமித்ஷா முடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இதுவும் நடக்கும். திமுகவினுடைய ஒரு புதிய திட்டத்தையும் அதேமாதிரி பாஜக ஏன் இது மாதிரி கேசவ நாயகர்களை நீக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை பதிவு செய்திருக்கீங்க. மீண்டும் ஒரு அரசியல் பதிவில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறந்தமிழன். நன்றி, வணக்கம்.